வங்கதேச தலைநகர் டாக்கா விமான நிலையத்தில் தீ விபத்து ஏற்பட்டதால் சென்னையிலிருந்து 164 பயணிகளுடன் டாக்கா நோக்கி சென்ற விமானம் கொல்கத்தாவில் தரையிறக்கப்பட்டது. டாக்காவுக்கு புறப்பட தயாராக இருந்த மற்றொரு விமானம் 3 மணி நேரத்திற்கும் மேலாக சென்னை விமான நிலையத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான மேலும் விரிவான தகவல்களை எமது செய்தியாளர் வசந்தன் வழங்க கேட்போம். வசந்தன், இந்த விமான நிலைய தீ விபத்தால் என்னென்ன மாதிரியான சிக்கல்களும் பாதிப்புகளும் ஏற்பட்டிருக்கிறது? விரிவான தகவல்கள். வணக்கம். வங்கதேசம் தலைநகர் டாக்கா விமான நிலையத்தில் இந்த திடீரென தீ விபத்தானது ஏற்பட்டது. இதனால் சென்னை டாக்கா இடையே இந்த விமான சேவைகளானது முற்றிலுமாக பாதிக்கப்பட்டுள்ளது. அதாவது வங்கதேச தலைநகர் டாக்கா நகரில் உள்ள விமான நிலையத்தில் இன்று பிற்பகல் இந்த தீ விபத்தானது ஏற்பட்டதாக கூறப்பட்ட நிலையில் சென்னையில் இருந்து டாக்காவிற்கு ஒரு விமானமானது அதே நேரத்தில் புறப்பட்டு விட்டது. இதன் காரணமாக இந்த விமானத்தில் 164 பயணிகளும் பணியாளர்களும் இருந்தனர். இது டாக்காவிற்கு புறப்பட்டு ஒரு 30 நிமிடங்களுக்கு பிறகுதான் இந்த தீ விபத்து ஏற்பட்டது. அந்த விமானிக்கு அவசரமாக தகவல் தெரிவிக்கப்பட்டது. இதன் காரணமாக டாக்காவில் இந்த விமானம் தரையிறங்க முடியாத சூழல் ஏற்பட்டது. இதன் காரணமாக உடனடியாக இந்த கொல்கத்தா விமான நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தார் விமானி. அதன் அடிப்படையில் கொல்கத்தாவில் அவசரமாக தரையிறங்குவதற்கு ஒப்புதலானது அளிக்கப்பட்டது. இருப்பினும் அது உடனடியாக தரையிறங்க முடியாமல் 3-4 முறை கொல்கத்தா விமான நிலையத்திற்கு மேலே வட்டமடித்து பறந்து அதன் பிறகு அங்கு இறங்கியது. அதேபோல் இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு சென்னையில் இருந்து வங்கதேசம் செல்ல வேண்டிய பீமன் பங்களாதேஷ் ஏர்லைன்ஸ் விமானமும் 187 பயணிகளுடன் சென்னையில் இருந்து புறப்பட தயாராக இருந்தது. ஆனால் இந்த தகவல் தெரிந்த பிறகு அந்த பயணிகள் அனைவரும் விமானத்திலிருந்து இறக்கப்பட்டனர். அந்த பயணமானது தற்சமய முறை ரத்து செய்யப்பட்டுள்ளது. இதுவரையில் சென்னை விமான நிலையத்திலிருந்து டாக்கா விமான நிலையத்தில் மேலும் இந்த 187 பயணிகளும் விமானத்திலிருந்து இறக்கப்பட்டு அந்த விமானமானது மறுபடியும் இருக்கும் அந்த இடத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. மேலும் இந்த பயணிகள் அனைவரும் விமான நிலையத்தில் உள்ள தங்குமறையில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். தொடர்ந்து சென்னை விமான நிலையத்தில் உள்ள அதிகாரிகள் டாக்கா விமான நிலையத்தின் நிலைமை குறித்து விசாரித்து வருவதாகவும் விமானங்கள் தரையிறங்குவதற்கு ஏற்ற சூழல் ஏற்பட்ட பிறகுதான் இங்கிருந்து அடுத்த விமான சேவையானது டாக்காவிற்கு புறப்படும் எனவும் தெரிவித்துள்ளனர். இதனால் ஒரு 4-5 மணி நேரத்திற்கு மேலாக 187 பயணிகளும் தற்சமய முறை அந்த சென்னை விமான நிலையத்தின் பயணிகள் தங்குமறையில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். டாக்கா விமான நிலையத்தில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளதால் இண்டிகோ ஏர்லைன்ஸ் விமானம் வானில் பல முறை வட்டமடித்து வருகிறது. டாக்கா விமான நிலையத்திற்கு செல்ல முடியாததால் இண்டிகோ ஏர்லைன்ஸ் விமானம் கொல்கத்தாவில் தரையிறக்கப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.